அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் பதற்றமான 5 குறுகலான நீர்வழிப்பாதைகளின் பிடியில் உலகப் பொருளாதாரம் சிக்கியுள்ளது. காரணம் ஹோர்முஸ், பாபல் மந்தாப், மலாக்கா, சூயஸ், துருக்கி ஆகிய 5 நீரிணைகளும் கச்சா எண்ணெய் சரக்கு போக்குவரத்தின் நரம்பு மண்டலமாக திகழ்கின்றன. இந்த நீரிணைகள் வழியாக நாள் ஒன்றுக்கு சராசரியாக 6 கோடி பேரல்கள் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்படுகிறது. பாபல் மந்தாப் நீரிணை செங்கடலை அரபிக்கடலுடன் இணைக்கிறது. போருக்கு முன்பு உலகின் கடல்வழி கச்சா எண்ணெயில் 10 முதல் 12% இந்த வழித்தடத்தின் வழியாகவே அனுப்பப்பட்டது. 2023ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் உச்சபட்ச போக்குவரத்து தினசரி 87 லட்சம் முதல் 93 லட்சம் பேரல்களாக இருந்தது. ஆனால் ஏமனில் உள்ள ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்களை மீறி இந்த நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வது சாத்தியமில்லை. வளைகுடாவின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி நாடான சவுதி அரேபியா தனது கிழக்கு கடற்கரையிலிருந்து மேற்கு கடற்கரை வரை கச்சா எண்ணெயை குழாய் மூலம் கொண்டு வந்து தனது யான்பு துறைமுகத்தில் எண்ணெய் கப்பல்களில் ஏற்றுவதன் மூலம் ஹோர்முஸ் வழித்தடத்தை தவிர்க்க முடியும். ஆனால் பாபல் மந்தாப் நீரிணையை முற்றிலுமாக தவிர்க்க முடியாது. ஆசியாவுக்கு செல்லும் எண்ணெய் பாபல் மந்தாப் நீரிணை வழியாகத்தான் சென்றாக வேண்டும். மலாக்கா நீரிணை உலகின் மிகவும் பரபரப்பான எண்ணெய் வழித்தடமாகும். இது உலகளாவிய கடல்வழி கச்சா எண்ணெயில் 22 முதல் 29% கையாள்கிறது. அதாவது ஒரு நாளைக்கு சராசரியாக 2.4 கோடி பேரல்கள் கச்சா எண்ணெய் இந்த வழியாக செல்கிறது. இதில் பெரும்பகுதி மேற்காசியாவிலிருந்து சீனா, ஜப்பான், தென்கொரியா, வடகொரியா, மங்கோலியா ஆகிய தூரக்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு செல்லும் எண்ணெயாகும். மலாக்கா நீரிணையில் உள்ள முக்கிய அச்சுறுத்தல் கடற்கொள்ளை. 2025ஆம் ஆண்டில் 100க்கும் மேற்பட்ட கடற்கொள்ளை சம்பவங்கள் அங்கு பதிவாகியுள்ளன. இது கடந்த 19 ஆண்டுகளில் இல்லாத உச்சபட்ச எண்ணிக்கையாகும். மேலும் ஆசியாவில் பதிவான அனைத்து கடல்வழி கடற்கொள்ளைகளிலும் 82% மலாக்கா நீர்வழியில்தான் பதிவாகியுள்ளது. சீன கப்பல்களின் நடமாட்டத்தால் அந்த மண்டலத்தில் எழும் பதற்றமும் மலாக்கா நீரிணைக்கு அச்சுறுத்தலாக மாறும் சாத்தியம் உள்ளது. சூயஸ் கால்வாய் மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கிறது. இந்த நீரிணை உலகின் கடல்வழி எண்ணெய் போக்குவரத்தில் 7 முதல் 10% அதாவது தினசரி சுமார் 75 லட்சம் பேரல்களை கொண்டு செல்லும் வழித்தடமாக உள்ளது. 2020இல் 20 லட்சமாக இருந்த இந்த எண்ணிக்கை தற்போது 75 லட்சமாக உயர்ந்துள்ளது. இந்த கால்வாய் செங்கடலின் மறுமுனையில் அமைந்துள்ளது. அதாவது ஆசியா ஐரோப்பியா போக்குவரத்திற்கான நுழைவு அல்லது ஐரோப்பா ஆசியா வெளியேற்றம் என்பது செங்கடலை சார்ந்து இருப்பதால் அங்கு ஆதிக்கம் செலுத்தும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் செயல்பாட்டை பொறுத்தே நீரிணையின் பாதுகாப்பு அமைகிறது. பாபல் மந்தாப் நீரிணையைப் போலவே இதற்கு மாற்றாக நன்னம்பிக்கை முனை வழியாக அதாவது ஆப்பிரிக்க கண்டத்தை சுற்றி செல்லும் மாற்றுப்பாதைகளை பயன்படுத்தலாம். ஆனால் அது செலவு மிக்கதாகவும் அதிக நேரம் எடுப்பதாகவும் ஆபத்தானதாகவும் அமையக்கூடும். சூயஸ் கால்வாயில் அடைப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. 2021இல் எவர் கிவன் என்ற சரக்கு கப்பல் தரை தட்டிய போது 400க்கும் மேற்பட்ட கப்பல்கள் 6 நாட்களுக்கு நிறுத்தப்பட்டு சுமார் 54 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வர்த்தக இழப்பு ஏற்பட்டது. இதேபோல கப்பல்கள் சிக்கிக்கொள்ள இந்த நீரிணையில் வாய்ப்புள்ளது. துருக்கிய நீரிணைகள் மத்திய தரைக்கடலையும் கருங்கடலையும் இணைக்கின்றன. மேலும் அவை நாள்தோறும் 20 லட்சம் முதல் 30 லட்சம் பேரல்கள் கச்சா எண்ணெயை கையாள்கின்றன. இது உலகளாவிய தேவையின் சுமார் 2% ஆகும். துருக்கிய நீரிணைகள் வழியாக செல்லும் கச்சா எண்ணெயில் பெரும்பகுதி ரஷ்யா மற்றும் காஸ்பியன் கடல் எண்ணெய் என்பதால் இந்த பட்டியலில் உள்ள மற்ற 4 நீரிணைகளைப் போலல்லாமல் துருக்கிய நீரிணைகளில் ஏற்படும் இடையூறு ஆசிய சந்தைக்கு அச்சுறுத்தல் இல்லை. துருக்கிய நீரிணைகளில் 2006இல் போக்குவரத்து அளவு ஒரு நாளைக்கு 26 லட்சம் பேரல்கள் வரை அதிகமாக இருந்தது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் குறிப்பாக சாத்தியமான தரைவழி மாற்றுப்பாதைகள் இருப்பதால் துருக்கிய நீரிணைகள் வழியாக கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் அளவு குறைந்துள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போரை தொடர்ந்து பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் ஹோர்முஸ் நீரிணை அபாய கட்டத்தில் உள்ளது. போர் மூண்டதை தொடர்ந்து பாரசீக வளைகுடாவை இந்திய பெருங்கடலுடன் இணைக்கும் 33 கிலோமீட்டர் அகலமுள்ள
ஹோர்முஸ் நீர்வழி பாதையை ஈரான் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. அந்த நீரிணையின் மீது ஈரான் முழுமையான கட்டுப்பாட்டை செலுத்த புவியியல் அமைப்பு கை கொடுக்கிறது. இந்த நீர்வழிப்பாதை வழியாகவே உலகளாவிய கடல்வழி கச்சா எண்ணெயில் 20 முதல் 25% வரை கொண்டு செல்லப்படுகிறது. ஓமனுக்கும் ஈரானுக்கும் இடையே அமைந்துள்ள இந்த கடல்வழி 33 முதல் 39 கிலோமீட்டர் மட்டுமே அகலம் கொண்டது. அதிலும் 3.2 கிலோமீட்டர் அகலம் கொண்ட 2 வழித்தடங்களில் மட்டுமே கப்பல் போக்குவரத்து அனுமதிக்கப்படுகிறது. வெறும் 3.2 கிலோமீட்டர் அகலம் மட்டுமே கொண்ட நுழையும் அல்லது வெளியேறும் பாதைகள் வழியாக செல்லும் எந்த ஒரு வர்த்தக கப்பலும் ஈரானின் கண்காணிப்பிலிருந்து தப்பிவிட முடியாது. ஈரானின் தெற்கு கடற்கரையோரம் நிறுத்தப்பட்டுள்ள கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளும் ஹஸ்ம் தீவில் நீருக்கடியில் உள்ள ஏவுகணை நகரத்தில் இருந்து ஏவப்படும் கடற்படையின் ட்ரோன்களும் எந்த ஒரு கப்பலையும் வீழ்த்திவிடும். போருக்கு முன்பு ஹோர்முஸ் நீர்வழிப்பாதை வழியாக தினமும் சுமார் 2 கோடி பேரல்கள் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்பட்டது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கச்சா எண்ணெய் வரத்து கணிசமாக குறைந்த போதும் கூட அதன் தினசரி அளவு 1,85,00,000 பேரல்களாக இருந்தது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கொண்டு செல்லப்படும் கச்சா எண்ணெயில் பெரும்பகுதி, அதாவது சுமார் 38% சீனாவுக்கு செல்கிறது. ஜப்பானுக்கும் தென்கொரியாவுக்கும் 23% செல்கிறது. இந்தியாவிற்கு 12 முதல் 15% வரை வருகிறது. இந்தியாவின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் தேவையில் 40 முதல் 50% ஹோர்முஸ் நீரிணை வழியாகத்தான் வந்தாக வேண்டும். எனவே ஹோர்முஸ் நீரிணை முடக்கம் ஆசியாவின் கச்சா எண்ணெய் விநியோகத்தை கடுமையாக பாதிக்கிறது. குழாய் வழிகளால் இழப்பை ஈடு செய்ய முடியாத அளவுக்கு இந்த பாதிப்பு உள்ளது. துருக்கி நீரிணைகளை தவிர்த்து மற்ற 4 நீரிணைகளும் சேர்ந்து உலகின் மொத்த உற்பத்தியில் சுமார் 30% கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் வழிகளாக உள்ளன. எனவே ஆசியாவுக்கான எரிசக்தி விநியோகத்தை அபாயத்திற்கு உள்ளாக்குவது உலக பொருளாதாரத்தை சீர்குலைவில் தள்ளுவதாகும். இதனால் தான் கச்சா எண்ணெய் போக்குவரத்திற்கான கடல் வழிப்பாதைகளில் ஏற்படும் இடையூறுகள் உலகை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்குகின்றன. எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இறக்குமதி செய்யும் நாடுகள் தொடர்ச்சியான எரிசக்தி விநியோகத்தை பெரிதும் சார்ந்துள்ளன. அது தடைபடும் போது விநியோக சங்கிலியில் உடைப்பு ஏற்பட்டு விலைகள் உயர்ந்து மக்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திக்க நேரிடுகிறது. இறுதி ஆட்டம் என்பது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இன்றைய ஈரான் நெருக்கடி காட்டுவது என்னவென்றால், நீரிணைகள் என்பவை சரக்கு போக்குவரத்து நீர்வழித்தடம் என்பதை தாண்டி வியூக முக்கியத்துவம் வாய்ந்தவை. அவற்றை ஆயுதமாக பயன்படுத்தி உலக பொருளாதாரத்தின் கழுத்தில் கத்தியை வைக்க முடியும். உலகளாவிய கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 20 முதல் 25 விழுக்காடு ஹோர்முஸ் நீரிணை வழியாக நடைபெறுகிறது. இந்த ஒற்றை நீரிணை முடங்கியிருப்பதால் கச்சா எண்ணெய் சந்தையில் ஏற்பட்டுள்ள பாதகமான விளைவுகள் சர்வதேச பொருளாதாரத்தை அபாயத்தில் தள்ளியுள்ளன. எனவே எரிசக்தி பாதுகாப்பு என்பது இனி கச்சா எண்ணெயை மட்டுமல்ல, ஹோர்முஸ் நீரிணையும் சார்ந்தது என்பதுதான் இந்தியாவிற்கும் ஆசியாவின் பெரும்பாலான நாடுகளுக்கும் ஈரான் போரிலிருந்து கிடைத்திருக்கும் முக்கிய பாடம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.